இந்த ஒரு வாரமா இந்த பக்கமே திரும்பி பார்க்காத அளவுக்கு விட்டுட்டோங்க. அப்பப்போ வந்து குழந்தைங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் துவைச்சு போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஆஃபர் விட்டதுனால அதே வேலையை போயிடுச்சு. துணி துவைக்கவே டைம் இல்லை. சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு துணி நிறைய சேர்ந்துடும். இந்த ஒரு வாரத்து துணி அப்படிங்கும்போது சொல்லவா வேணும், ஊர் பட்டத்து சேர்ந்து போச்சு. சண்டே வந்து ரெஸ்ட் எடுக்கிற நாளுங்கிற மைண்டு போய் இப்போ சண்டே தான் ஹெவி ஒர்க் நாள் அப்படிங்கிற மாதிரி என் மைண்டு ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வேலைக்கு போகிற உமன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டேல தான் துணி துவைக்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தான் சண்டே தான் கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கிங் டே மாதிரி தான் தெரியும். சரி, துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு டைம் ஆயிரும், பசி தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் பால் காய வச்சு அவங்கள வந்து ரஸ்க்லாம் தொட்டு சாப்பிட வச்சுட்டேன். என்னுடைய கணவர் வந்து மட்டன் எடுக்க போயிருந்தாரு. சரி, நம்ம வீட்டு வேலை அதுக்குள்ளே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு துணி துவைக்கலான்னு வந்தா என்னுடைய கணவர் வந்து மட்டன் எடுத்து வந்து கொடுத்துட்டு இதை நீ சம, நான் வந்து துணி துவைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு சில பேர் என்னக்கா அப்படி அண்ணனை துணி துவைக்க விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுலாம் கிடையாது. இதை நீ தான் செய்யணும், இதை நான் தான் செய்யணும் அப்படிங்கிறது பிரித்து பார்க்க மாட்டோம். தெரியும் எனக்கு வந்து ஒரு வாரமாக எந்த அளவுக்கு ஒர்க் அதிகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் அதிகம் தான். நானே துவைச்சிக்கிறேன்னு தான் சொன்னேன், அவர் தான் கேட்கல. ஆல்ரெடி கொஞ்சம் இடுப்பு கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அதனால் வீடு நானே துவைக்கிறேன்னு சொல்லி துவைச்சிட்டு இருக்கிறாரு. சரி, குழந்தைங்க வந்து பசி தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு நானும் மசாலாலாம் வறுத்து போட்டு ஆட்டி குழம்பு வச்சுருந்தேன். இங்கே நம்ம வீட்டில் வந்து மட்டன் குழம்பு தான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.